இருக்கும். ஆண்டி மீதி எல்லாரும் மட்டும் என்ன ட்ரைனிங் எடுத்து தண்ணிக்குள்ள நடந்துட்டு இருக்காவே? மா அப்பா வந்திருக்க மாட்டாங்கம்மா, நீங்க அழாதீங்க. மா நிலுங்க, நான் போறேன். அம்மா சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. நான் போறேன் கண்மணி. அக்கா நான் கூட தான் இருக்கேன். அம்மா இருக்கா, நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? அக்கா அவரை கூப்பிடுக்க எனக்கு பயமா இருக்கு. ஓனே நீங்க எங்க இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏலே நீ இவ்வளவு நேரம் இங்க தான் நின்னுட்டு இருக்கியோ? நீ இருக்க வளத்துக்கு அந்த மீன்காரியை நீனே போய் கூட்டிக்கலாம்ல. சீக்கிரம் போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சுக்காக்கோ நானும் வருகிறேன். பச்சைக்கிளி நீ எதுக்கு போற? ஐயோ என் குழந்தைக்கு தண்ணியில போனா ஏதாவது ஆயிடும். பச்சைக்கிளி நில்லுமா, டாடி வரேன். டாடி நீங்க போவாதங்க. ஐயோ பச்சைக்கிளியும் போயிட்டா, பச்சைக்கிளியை காப்பாத்த அவங்க டாடியும் போயிட்டாங்க. நம்ம போய் பச்சைக்கிளியை கண்டுபிடிச்சு கொடுத்தா பச்சைக்கிளி டாடி மனசுல இடம் பிடிச்சிடலாம். அம்மா நானும் போறேன். நீ எதுக்குல போறா? மா சேகர் போயிருக்கால, நான் அவனை தேடி போறேன். கௌதமி ஏல கௌதமி, ஐயோ பிள்ளை என்னது இது ஒண்ணு ஒண்ணா ஓடுது? பத்திரமா இருக்க சொல்லி வீட்டை கொடுத்தாச்சுன்னா ஒண்ணு ஒண்ணா தண்ணிக்குள்ள வந்து ஓடுது. ஐயோ சேகர் பையன் ரொம்ப நேரம் ஆச்சு, அவளையே காணுமே. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலையே, நம்மளும் போய் பார்ப்போம். ஏய் குடுமி, உட பேதி இருப்பவும் ஆத்தாளையில நீ ஓடுறதுக்கு? நீ யாரை காப்பாத்துக்கு ஓடியா? அவனுக்கு நீச்சல்லாம் தெரியாது, வருவான். ஏ அம்மம்மா எதுக்கு இப்படி ஓடுதுன்னு தெரியலையே. எல்லாருக்கும் ஒரே நல்ல பேஜ் இருக்க எதுக்கு? மாணிக்கம் டாடி போயிட்டாரு. டாடியை காப்பாத்தணும், போறேன் மாணிக்கம். குழந்தை நீங்க இங்கேயே இருங்க குழந்தை, நான் போறேன். இல்ல நீங்க கூட்டிட்டு வர முடியாது, நான் போறேன். குழந்தை நீங்க இங்கேயே இருங்க குழந்தை, வெளியெல்லாம் வராதிங்க. நான் போய் டாடியை கூட்டிட்டு வரேன். மாணிக்கம் பச்சைக்கிளியும் கூட்டிட்டு வந்துருங்க. சரி குழந்தை நீங்க பயப்படாதீங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். ஏ குழந்தை உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே மொத்த லிஸ்டும் தண்ணிக்குள்ள போயிட்டு நீ என்னடா இப்ப இருந்தவரை அனுப்பி விட்ட? மாணிக்கம் தம்பி அம்மா வந்து கேட்டா இப்ப என்ன பதில் சொல்ல? என்கிட்ட என்ன பதில் சொல்லணும்? ஆண்டி ஒண்ணு இல்ல ஆண்டி. ஆமா என் மௌனங்க, நீ என் மௌன பத்தி ஏதோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்து. நான் எதுவும் பேசல ஆண்டி. போய் சொல்லாத. திரும்பவும் என் வீட்டுல போய் ஏதாவது ஜாமான் எடுக்க அனுப்பியிருக்கியோ? அத்தை என் புருஷன் டாடியை தேடி போயிருக்காரு. டாடியா? என்ன டாடி? எங்க அப்பா இருக்காவில்ல, அவிய பச்சைக்கிளி தண்ணிக்குள்ள போயிட்டான்னு எவ்வளோ தேடிட்டு போனாவ. தேடிட்டு போனவே வரவே இல்லையா, அதான் இப்போ என் புருஷன் தேடிட்டு போயிருக்காரு எங்க அப்பாவை. என்னது இது ஆண்டி வீரமன்னு பேச்சு அதுவும் ஓடுது. சொத்த நேரம் காத்துதான் இருந்தேன்னு எல்லாரும் வருத்தம் போறவே. அக்கா என் புருஷனை காணும்க்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் தேடி போறேன். என்னது தேடி போறியா? நீ தேடிட்டு போற நிலைமையிலே இருக்க? நிரோஜனா சொல்லி கேளு, நீ போக கூடாது. இல்ல
என் புருஷனை கூப்பிடணும். ஐயோ குழந்தை வயிற்றுக்குள்ளக்காரி. சரோஜம்மா நிரோஜா விட்டுறாங்க, நானே போய் பார்த்து எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். என் பிள்ளைகளையும் சரோஜா பிள்ளையும் வெளியே விட்டுறாதுங்க. சரிம்மா. நிரோஜம்மா நீ பெயராதம்மா, நீ தேடி அலைய முடியாது. நீ வேற வயிற்று பிள்ளைக்காரி வந்து உட்காருமா. ஓனருமா எல்லாரும் எங்க போறவ? ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் ஓடிட்டு இருக்காவளே, எதுக்கு? கீழே யாரோ வந்து பாக்க வந்திருக்காவளோ? இல்லம்மா, என் சம்மந்தி இருக்காவல மீன்காரவிய, அவிய புருஷனை தண்ணில அடிச்சிட்டு போயிட்டா, அதனால எல்லாரும் தேடி போயிருக்காவ. தண்ணில அடிச்சிட்டு போயிட்டா என்ன சொல்றிய? யாரையோ தண்ணில அடிச்சிட்டு போயிட்டுன்னு சொன்னாவளா. என் சம்மந்தி உடனே அவிய புருஷனை தான் தண்ணில அடிச்சிட்டு போகுதுன்னு நினைச்சிட்டு ஓடியாவ. அவிய கூட எல்லா பிள்ளைகளும் உளுந்தடிச்சு ஓடுது. பார்த்து எடுத்து கூட்டிட்டு வருவாவ, நம்ம இங்கேயே இருப்போம். எனக்கு இந்த விஷயம் தெரியாதே. என்னம்மா சொல்றீங்க? குழந்தையம்மா போயிருக்கா? குழந்தை மட்டும் இல்ல தர, உன் பொண்டாட்டியும் போயிருக்கா. உன் மகனும் போறான், எல்லாரும் போறாங்க. நானே ஏதோ ஒரு விஷயம் போல நினைச்சிட்டு நின்னுகிட்டு இருந்தேன். ஐயோ அம்மா, அப்படின்னா நம்மளும் தேடி போவோமா? தேடிக்கிட்டு எல்லாரும் தண்ணிக்குள்ள போனா என்ன அர்த்தம்? எனக்கு முதல்ல இந்த விஷயம் தெரியாது, யாரையும் விட்டுருக்க மாட்டேன். நீங்க எதுக்கு எல்லாரையும் விட்டியாந்து இருக்க சொல்லி இருக்கலாம்ல? டக்கு டக்குன்னு எல்லாரும் ஓடிட்டாவம்மா, ஒன்னும் செய்ய முடியல. தோர நீனும் பொண்டாட்டி தேடி போறேன்னு பேராத வருவாவே. எல்லாரும் ஒண்ணு போல தண்ணிக்குள்ள விழுந்தா என்ன அர்த்தம்? அம்மா எனக்கு பயமா இருக்கே, என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்கு. நீ அழாதம்மா, மாசமா இருக்கவள இப்படி எல்லாம் கவலைப்பட்டு அழக்கூடாது. எல்லாரும் வந்துருவோம், நான் வேணா வெளியே நின்னு பார்த்துட்டு வரேன். நீ போய் உள்ள உட்காருமா, செத்த நேரம் பாடு. தோர வாயாத மாடியில இருந்து அந்த பக்கம் பாப்போம். சரிங்கம்மா. வணக்கம். களத்திலிருந்து நான் உங்கள் செல்வகுமார். சென்னை வெள்ளத்தை மிஞ்சும் அளவுக்கு மழை பெய்து கொண்டே இருக்கிறது. மழை நின்றுவிடும் என்று ஊர் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், நின்றபாடில்லை. 2 நாட்களாக மழை கொட்டிக்கொண்டே இருக்கிறது. பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விட்டது. நிறைய கோழிகள், ஆடுகள், மாடுகள் மழை வெள்ளத்தில் அடித்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பேய் மழையால் இந்த மாவட்ட மக்களே சம்மித்து போய் இருக்கிறார்கள். மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை தான் இங்கே நிலவி கொண்டிருக்கிறது. ஒரு அம்மா அழுது கொண்டே ஓடி வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்ன நேர்ந்து விட்டது என்று கேட்போம். என்னம்மா, என்னாச்சு? எதுக்கு இப்படி அழுதுட்டு வரீங்க? உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்க, எங்க நியூஸ் சேனல்ல ஒளிபரப்பு பண்ணுவோம். தற்போது பாத்தீங்கன்னா இந்த அம்மாவோட புருஷனை தண்ணியில அடிச்சுட்டு போயிருச்சான். காப்பாத்துறதுக்காக தனி ஒரு பெண்மணியா போயிட்டு இருக்காங்க. இவங்க எப்படி அவங்க புருஷனை காப்பாத்த போறாங்கன்னு நம்ம லைவ்ல இருந்தே பார்க்க போறோம். சொல்லுங்கம்மா, எப்படி நீங்க உங்க புருஷனை காப்பாத்த போறீங்க? அந்த அம்மா அவங்க மன குமுறல்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறதுலே தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்கன்னு. ஏமா, உங்க புருஷனை நீங்க எந்த நம்பிக்கையில காப்பாத்த போயிட்டு இருக்கீங்க? உங்களால எப்படி காப்பாத்த முடியும்? வேற யாரும் வராங்களா, இல்ல மீட்பு படை எதுவும் வரேன்னு சொல்லியிருக்காங்களா? அம்மா, அப்பாவுக்கு போன் போட்டேம்மா, அப்பா அங்க வேலை செய்யற இடத்துல தான் இருக்காங்களாம். மழை பெய்யறதுனால அப்பா வரலையாமா, அது வேற யாரோ. ஆமாமா, அப்பா நல்லாதான் இருக்காங்க. தற்போது கிடைத்திருக்க தகவலின்படி இந்த அம்மாவோட புருஷன் நல்லபடியாக தான் இருக்கிறார். இவர்கள் தான் இந்த தண்ணீரின் அபாயம் புரியாமல் வந்திருக்கிறார்கள். தன் கணவரை காப்பாற்ற வேண்டும், அவரை பார்த்து விட வேண்டும் என்று ஒரு ஆவல். சரிங்கம்மா, இவ்வளவு தண்ணீர் இருக்கும் பொழுது நீங்கள் இப்படி அஜாக்கிரதையாக வருவது சரியா? சரி, உங்க பேர் என்ன? சரிங்க வெள்ளையம்மா, இந்த ஊர்ல இப்படி மழை பெய்யுதே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மழையை நீங்க பாத்திருக்கீங்களா? எதுக்கு அப்படி பயந்துட்டு ஓடி வந்திய? நீங்க மட்டும் வந்தா பரவாயில்ல, உங்க பின்னால மொத்த பேரும் வந்தாச்சு. எதுக்கு இப்படி பறந்துட்டு வந்திய? வானதி, என் புருஷன் மேல வச்சிருக்க பாசம் நீ இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு வானதி.
சண்டை நில்லு. அவிய பேட்டி எடுக்கவ எல்லாரும் உங்க குறையில சொல்லுங்க. இந்த அடமலையை பற்றி இந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம். வெள்ளையம்மா, இந்த மலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பார்க்காத? கண்ணால தான் பார்க்க. வானரு போதே இடத்துல இப்படி பேச கூடாது வானரு. கொஞ்சம் என்னைய மாதிரி டீசென்ட்டா பேசுங்க. எங்க பேசுங்க பாப்பா டீசென்ட்டா? நான் பேசியத கவனிச்சிட்டு நீங்களும் அதே மாதிரி பேசுங்க. தம்பி என்ன கேட்டியா? வெள்ளையம்மா, இந்த மலையை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டேன். வரலாறு காணாத மலை. அப்படிதான் எனக்கு பார்க்க முடிகிறது. இந்த மீன்காரிக்கு மட்டும் மலையில வரலாறு புவி எல்லாம் தெரியும். இதற்கு முன்பு இந்த மாதிரி மலையை நீங்க பார்த்திருக்கீங்களா? இதற்கு முன்பு பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த அளவிற்கு பார்க்கவில்லை. ஏன் அப்ப கண்ணு கொஞ்சம் மந்தமா இருந்துச்சோ? வானரி இப்படி பியாட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது குறுக்க மறுக்க பேசாதங்க வானரி. நம்ம எல்லாரும் டிவில வர போறோம். அதுல இப்படி எல்லாம் இருந்தா நல்லா இருக்காதுல்ல? ஆமா, இந்த 3 முடியும் வாராம தொங்க விட்டுட்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். வெள்ளையம்மா, நீங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மலையை பார்த்திருக்கேன்னு சொன்னீங்களே, எப்போ பார்த்திருக்கீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? இப்ப இதெல்லாம் அவிய கேட்டாவளோ? பேதி எப்ப மீன்காரி, நீ எப்ப வயசுக்கு வந்தா, நீ எப்ப வேடால பிள்ளையா சுத்திக்கிட்டு இருந்தேன்னு கேட்டாவளோ? என்ன உனக்கு விளம்பரம் பண்ணிட்டு இருக்கியோ? வந்து தோலை, வீட்டுக்கு போய் தொலைப்போ. இருங்க வானரி, டிவி காரவே நீஸ் எடுக்காவல்ல. நம்மள நம்ம கருத்து பதிவு பண்ணிட்டு போவோம். தம்பி எதுல விட்டே? 18 வயசு பருவ மங்கையில விட்டிய. அந்த வருடம் வந்த மழை இதை விட குறைவுதான். அப்பொழுது மழை மட்டுமில்லை, புயலும் சேர்ந்து வந்ததால் அனைத்து மரங்களும் விழுந்து விட்டது. எங்கள் ஊரில் இருந்து கொண்டு பக்கத்து ஊருக்கு செல்ல முடியாது. ஒரு வாரம் கரண்ட் கிடையாது. மிகவும் பாதிக்கப்பட்டு விட்டோம். ஆமா, பல வருஷத்துக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டதே இப்ப வந்து சொல்லிக்கிட்டு திரி. பேர் ஏற்பா மீன்காரி இப்ப என்ன பாதிக்கப்பட்டிருக்க அத முதல்ல சொல்லி தோலை. கூறுகிறேன் பேசிக்கிட்டு தானே இருக்கேன் வானரி. பொறுமையா இருங்க. ஆமா, பொறுமையா நின்னு இந்த தண்ணிக்குள்ள இருந்து சன்னி தான் வரப்போகுது. சீக்கிரம் பேசி தொலைஞ்சிட்டு வா போவோம். அப்பொழுது புயல் என்பதால் மழை கம்மி. காற்று கொண்டு போய் விட்டது மழையை. இப்பொழுது மழை அதிகமாக பெய்து விட்டது. 1992 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி பெய்ததை விட இந்த மழை அதிகம். சோசிகாரி மாதிரியே சொல்லிக்கிட்டு இரு. அப்படியே மணிக்கணக்கு நிமிஷம் கணக்கெல்லாம் சொல்லிட்டேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நடந்ததை சொல்லி தொலைனா 92லயே நிக்க. நம்ம வீட்டுக்குள்ள பேசுற மாதிரியே இத 4 மக்கள் பார்க்கவல்ல. சொல்றத விளக்கம் திருத்தமா தெளிவா சொல்லிரணும். இன்னும் பசுமரத்தானியா என் மனசுல அந்த விஷயம் தச்சி கிடக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த புயல் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அப்பாவால சந்தைக்கு போக முடியாம போச்சு வானரு. அதனால எங்க வீட்டுல ஒரு வாரம் கஞ்சி தான் குடிச்சிருக்கோம். ஏன் அந்த புயல் வெள்ளிக்கிழமை வராம சனிக்கிழமை வந்திருந்தா வடை பாயாசத்தோட பிரியாணி சேர்த்து சாப்பிட்டுருப்பியோ? வெள்ளிக்கிழமை வந்துச்சா கஞ்சியா குடிச்சாலாம். இதை இப்ப டிவி காரவி கேட்டாவளோ? ஒழுங்கா இப்ப என்ன நடக்காத சொல்லி தோழி. வெள்ளையம்மா, உங்கள் ஞாபக சக்தியை பாராட்டியே ஆக வேண்டும். ஆமா, இப்ப 2023 புயல என்ன 50 வருஷம் கழிச்சு வந்து சொல்லுவா, அப்போ வந்து பேட்டி எடு. தம்பி இப்ப நடக்கத ஒழுங்கா கேட்டு தொலைப்பா நீ. வெள்ளையம்மா, இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் இந்த மலையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மலை டபுள் மடங்கு அதிகமான மலை. நானே ஆரம்பிச்ச நேரத்துல இருந்து பாக்கி 2 நாளா மழை ஊத்திக்கிட்டே தான் இருக்கு. வரலாறு காணாத மழைல. காத்து அடிக்கலாத ஒரு விஷயத்துல தப்பிச்சுக்கிட்டோம். அதுவும் சேத்து அடிச்சிருந்தா வீடு கூட இருந்திருக்காது, நாங்கள் சேர்த்து பறந்திருப்போம். பிறகு ஒரு முக்கியமான விஷயம், எங்க வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு. ஆமா, தண்ணி வந்து எங்க வீட்டு பொருள்
மீன்காரி கரெக்டான இடத்த வந்து பிடிச்சிட்டு வரா. நான் தானே எல்லாருக்கும் தங்கக்கு இடம் கொடுத்துட்டு என் பேர் தான் சொல்ல போறேன். நான் ஃபேமஸ் ஆக போறேன். ஆண்டி சொல்லுங்க, ஆண்டி சொல்லுங்க. இந்த பேய் மழை வெள்ளத்தில் எங்களை காப்பாற்றியது யார்? சொல்லுங்க ஆண்டி சொல்லுங்க. இதோ நிற்கிறானே இந்த தம்பிதான். இவர் பெயர் சேகர். இந்த தம்பிதான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றினார். இவருக்கு இருக்கும் நல்ல மனதே வேறு யாருக்கும் வராது. இந்த தம்பிதான் வீடு வீடாக சென்று எங்களை கதவை தட்டி எங்கள் வீட்டுக்கு வருமாறு கேட்டுக்கொண்டார். அதன் விளைவாகதான் இத்தனை பேரும் நலமாக இருக்கிறோம். அப்படிங்களாமா? சேகர், உங்களோட வீடு என்ன அவ்வளோ பெருசா? இந்த ஊர் மக்கள் அனைவருக்கும் இடம் கொடுத்துருப்பீங்க போல இருக்கே. சேகர், வீடெல்லாம் பெருசு இல்லாம மனசுதான் பெருசு. நான் வீட்டுல ஒத்தையில யாருமே இல்லாம தனியா இருந்தேன். பாம்பு பள்ளியில உள்ள வந்துருமோன்னு பயத்துல இருந்தேன். சேகர் தான் நீச்சல் அடிச்சு என் வீட்டுக்கு வந்து என்னை காப்பாத்துனது. அப்படிங்களாமா? அந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறாரா? எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு செஞ்சிருக்கான். இப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த ஊர் மக்களை காப்பாற்றியது இந்த ஒரு பையன்தான் என்று கூறுகிறார்கள். சேகருங்கிற இந்த தம்பி மட்டும் இல்லைன்னா இவங்களாம் என்ன ஆயிருப்பாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க. வெள்ளையம்மா உங்களை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து தங்க வச்சுட்டாரு. உங்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சாப்பாடு தானே, நாங்களே தான் இருக்க பொருளெல்லாம் வச்சு சமைச்சு எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். எனது உங்க வீட்டு பொருளா? நான் தான் எல்லா பொருளும் கொடுத்துருக்கேன். நான் மட்டும் பொருள் கொடுக்கலனா யாராலையும் சாப்பிட்டுக்க முடியாது. ஓ, சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் நீங்க தான் கொடுத்தீங்களா? நீங்க யாருங்க, இந்த பையனோட அம்மாவா? இல்ல இல்ல, இந்த வளர்த்தியா நிக்கல அந்த பையனோட அம்மா. நாங்களும் அந்த பையன் வீட்ல தான் போய் தங்கி இருக்கோம். ஆனா சாப்பாட்டுக்கான பொருள்லாம் நாங்க தான் கொடுத்தோம். அப்படிங்களாம்மா? இந்த ஊர் மக்களை பாராட்டியே ஆக வேண்டும். அவர்களுக்கு அவர்களே உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்று அனைவரும் உதவி செய்து கொண்டால் எல்லாம் நன்றாக தான் இருக்கும். இது என்னது இது? என் வீட்ல தங்க வச்சு நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்க. அவியலுக்குள்ளேயே பேசிக்கிறியாவ. எப்போ நீஸ்கார தம்பி? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு இவங்க தான் உதவி செஞ்சாங்களா? தம்பி அது வந்து இந்த சேகருங்கிற தம்பி என் தம்பி தான். அப்படியா? உங்க தம்பியா? ஆமா பூ, இது எல்லாரும் எங்க வீட்ல தான் தங்கி இருக்காவ. என் தம்பி தான் எல்லாரையும் போய் காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்து எங்க வீட்ல வச்சு நாங்க தான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம் தம்பி. அப்படியா? உங்களுக்கு ரொம்பவே நல்ல மனசு மேடம். தம்பி இது எங்க ஓனர் தான். அப்படியா? ஓனரா? என்ன ஓனர்? எனக்கு 10 கவுஸ் இருக்கு. எங்க வீட்ல தான் இவ எல்லாரும் கூட்டன இருக்காவு பூ. இவியல மட்டும் இல்லாம எங்க வீட்ல குடியிருக்கா அத வெளியே சேர்த்து தான் கூட்டி கொண்டு இப்ப வச்சு நாங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் தான் என் பக்கத்துல இருக்கவள அந்த அக்காவுக்கு பக்கத்து வீடு. ஆமா ஆமா, என் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துட்டு எல்லா பொருளும் வெளியே போயிட்டு. கொஞ்சம் அந்த பொருள் எல்லாம் வாங்கி தந்தா நல்லா இருக்கும் தம்பி. அதாவது வெள்ள நிவாரணம் கேட்காவே. எங்க வீட்ல எவ்வளவு சேதாரம் இருக்குன்னு தெரியல. பெரும் கணக்கு போட்டு சொல்லி தம்பி, எங்க வீட்ல மாடு வளர்க்க பாத்துக்கிறீங்க. அதை மாடிக்கு ஏத்திட்டோம். 10 வீடு இருக்கு. ஆனா பொருட்கள் தான் கொஞ்சம் சேதாரமாயி போச்சு. பிறகு தம்பி எங்க வீட்ல சில பல கோழிகள் இருந்து அதை கண்ணிலே காணாம போயிட்டு. அதை மட்டும் சீக்கிரமா கண்டுபிடிச்சு தந்தா நல்லா இருக்கும் தம்பி. ஆமா, எங்க வீட்ல இருந்த பொருட்கள் எல்லாம் போயிட்டு அதெல்லாம் வாங்கி தந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது எங்களுடைய வாழ்வாதாரமே சார்ந்திருக்கிறது தம்பி. அதை மீட்டு எடுத்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். சரிங்கம்மா. இவங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை அரசாங்கம் தான் சரி பண்ணி தரணும்னு அவங்க கேட்டுக்கிறாங்க. எப்பவுமே இப்படி ஒரு மழை பெஞ்சதே இல்லை. இது ரொம்ப அதிகமான மழைன்னு சொல்றாங்க. ஆமா ஆமா, வரலாறு காணாத வெள்ளம்னு சொல்றாங்க. அதனால இவங்க கேட்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றினா நல்லா இருக்கும்னு விரும்புறாங்க. அதுக்கு அரசாங்கம் தான் ஏதாவது செய்யணும். ஆமா ஆமா, எங்களுக்கு ஒரு 50,000 நிவாரணம் தந்தா நல்லா இருக்கும். எங்களுக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல சேதாரம் இருக்கும் தந்தா நல்லது. எங்களுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய்க்காவது சேதாரம் இருக்கும். அதனால் சேதாரத்தை கணக்கிட்டு தந்தா நல்லது. நான் எங்க வீட்டை மூடாமலே வந்துட்டேன். எங்க வீட்ல உள்ள பொருள்லாம் தண்ணியில போயிட்டு. அதனால எல்லா பொருளையும் வாங்கி தந்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமா ஆமா, என் வீட்ல தண்ணி குடிக்க கிளாஸ் கூட இல்லாம எல்லாமே அடிச்சிட்டு போயிட்டு. முன்னாடி இருந்த கூரெல்லாம் பிச்சிட்டு போயிட்டு. ஆமா ஆமா, இப்போது நினைவுக்கு வருகிறது. இந்த சுவார் வடி பீஸ் கேட்டு போடியேன்னு போடாம இந்த வீடெல்லாம் நிறைய சேதாராயவே கிடக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சாரி பண்ணி கொடுத்து நிவாரண பொருள்லாம் கொடுத்தா நல்லது. என் கோழி எப்படியாவது கண்டுபிடிச்சு
சரிங்க மேடம். உங்க கோரிக்கையெல்லாம் நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. இதெல்லாம் பார்த்து கணக்கெடுத்து உங்களுக்கு நிவாரணம் தருவாங்க. யாரும் கவலைப்படாதீங்க. இப்ப எல்லாரும் சேஃபா உங்க வீட்டுக்கு போங்க. இந்த மக்கள் அனைவரும் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒளிப்பதிவாளர் முனிசுடன் நான் உங்கள் செல்வராஜ்.